இந்த பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல மணமகனை மறுமணத்தில் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம். இவரை வந்து நீங்கள் தெளிவாக இதை அவர் பேசின வீடியோவும் இதில் இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் வர வேணும்னா நீங்கள் இங்கே எங்களுடைய அலுவலகத்துக்கு வாங்க, நேரடியாக வீடியோவை எடுத்து போடுறோம். அப்படி போடும்பொழுது உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் விருப்ப இருக்கிறால் வாங்குங்க. அப்புறம் நீங்கள் பேசுகிற எல்லாருடைய இதையும் நான் வீடியோ போட மாட்டேன். நீங்கள் போடுங்கன்னு சொல்லக்கூடிய வீடியோ மட்டும்தான் நான் இதில் போடுறேன். சரியா? இப்போ பிள்ளைமார் சமுதாயத்தில் அசைவ பிள்ளைமார் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக வந்து பணம் கட்டியிருக்காரு, பதிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவி இறந்து 2 வருடம் ஆகுது. அவருக்கு வந்து 2 ஆண் பிள்ளைகள். அவங்க காரைக்குடியில் கல்யாணம் முடித்து பேரம் பேத்திகளோட அவங்க இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து என்னென்னா, தான் பெற்ற அப்பாவை பாதுகாத்துக்கிட்டு வராரு, அதாவது கவனித்து கொண்டு வருகிறார். உடல்நிலை சரியில்லாமல் இப்போ ஒரு 7 லட்ச ரூபா அவர் அப்பாவுக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. செலவு பண்ணி இப்போ இன்னும் முடியாத சூழ்நிலையில் இருக்கார். எப்போ அவர் வந்து இயற்கை இறைவனிடம் போய் சேருவார் என்று தெரியலை. எல்லோரும் ஒரு நாள் இறைவனிடம் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நான் தவறாக சொல்லக்கூடாது. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 54 வயதில் நல்ல திடகமாக இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்து டிவி மெக்கானிக்கு வேலை பார்க்குறாரு. இதுபோக கேபிள் டிவியில் அந்த ஒரு வேலையும் பார்க்குறாரு. ஒரு கம்பெனியில் 25,000 சம்பளம் வாங்குறாரு. இன்றைக்கி செக்யூரிட்டி வேலை பார்த்தாலே 15,000 20,000 கிடைக்கும். சரிங்களா? நல்லா திடமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு 50 to 55 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையா போவதுக்கும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவை இப்போ வந்து தங்கச்சி அவருடைய சகோதரியும் இவரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து என்னென்னா, ஒரு சின்ன வீடு இருக்குது, அது 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி சரி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் எந்த ஊர்லனாலும் போய் இருக்கிறதுக்கும் சம்மதம். எஸ்சி முஸ்லீம் நாடார் இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜாதி தடை இல்லை. என்ன இதுதான் இவருடைய விவரம். இவர் இருக்கிறது திருப்பூர், பிள்ளைகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி. நாம் ஆனால் ஒரு விஷயம், இவரை பெற்றவரை வந்து இவர் பாதுகாக்கிறாரு, கவனிக்கிறாரு. 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணி. ஆனால் இவர் பெற்ற பிள்ளைகள் இவரை பார்க்கல. பார்த்தீங்களா என்ன ஒரு கொடுமைன்னு? இதுதான் உள்ள விவரங்கள். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் பேசின ஆடியோ இதில் இணைச்சிருக்கிறேன், பாருங்கள். இவரை ஏற்றுக்கொண்டு யாராவது இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இவருடைய பெயர் இதில் கொடுத்துருக்குறேன், சின்ன பெருமாளுடைய நம்பர் நீங்கள் தேவைன்னா கேளுங்க, நான் தர்றேன். நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் வந்து திருமண அமைப்பாளர். அதனால் ஒரு சில பேர் கொடுக்குறத வாங்கிட்டு நான் பண்ணுறதுனால, பெண் வீட்டுக்காரங்க பணம் கிட்ட வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பர் தரேன், நீங்களே பேசுங்க, முடிங்க, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. இவருடைய வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக அவரும் சொல்லுவார். நான் இதை சொல்கிறேன். முதல்ல இப்போ இவர் திருப்பூர்லேருந்து நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம திருமண தகவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பையன் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே காரைக்குடியில் இருக்கிறாங்க. 2 பேருமே திருமணமாகி பேரன் பேத்திகள் எடுத்து விட்டார்கள். இவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்து 2 வருடம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக தனியாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவர் கூட வயசான அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவரும் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப முடியாத காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த அப்பாவை இவங்க சகோதரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய அப்பாவை இவர் உழைச்சி 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்ற முடியல. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அவங்க வந்து முடியும் தருவாயில் இருக்கிறார். ஸோ இப்போ இவருக்கு வந்து இது பின்னால் ஒரு துணை ஒன்று தேவைப்படுது. இவர் தொழில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவி மெக்கானிக், கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. இப்போ இவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி நேரில் வந்து நான் எப்படி இருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லணும். சொன்னால் தான் கிடைக்கும். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலை வந்து இவர் பிள்ளைமார் சமுதாயம் வந்து பிள்ளைமார். உங்களுக்கு என்ன சமுதாயம் பார்க்கலாமா? ரைட், ஓகே.
சும்மா நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். நான் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி செட்டியார் எஸ்சி முஸ்லீம் நாடார் தவிர எஸ்சி முஸ்லீம் நாடார் தவிர அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ இவர் என்ன அப்படின்னா இந்த இவர் 10th முடிச்சு ஐடி முடிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து எந்த ஊர் இவங்க வந்து எந்த ஊர்லனாலும் வீட்டோடையும் போயிருக்கலாம், எனக்கு நான் என்ன தொழில்னாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 வயசு ஆகுது. 54 வயசில் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நீங்கள் உங்களுடைய வாக்கு மூலமாக சொல்லுங்கள். ஏன்னா யூடியூப்பில் பார்க்கும்பொழுது உங்களுடைய குரல் உங்களுடைய இது எல்லாமே தெரியல. சும்மா நீங்கள் யதார்த்தமாக சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து யதார்த்தமாக வந்து என்னமோ நம்மளோட இருந்து வாழ்ந்த ஓரளவு பரவாயில்ல. நான் 25,000 சம்பளம் வாங்குறேன். நான் எங்கே விடாலும் எனக்கு 25,000 தான். சரி, அவங்க வீட்டோட இருக்கிறாங்க, அது ஓகே, நான் பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ பையனுக்கு எதுவும் பேச்சுவார்த்தை உங்களுக்கு கிடையாது? அதெல்லாம் கிடையாது. ஆமாம். ஆனால் இவருக்கு கிராமத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது, ஒரு சென்டில் வீடு இருக்குது. அந்த வீடையும் இப்போ தான் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி கட்டி இருக்கிறாரு அப்படி அதையும் சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து 25,000 கம்பெனியில் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், கேபிள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அதனால் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட மாதம் 10 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா கிடைக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். படித்தவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது தான் சேலரி கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு ஏன்னா 54 வயசு ஆகுது. இப்போ வேற கடன்கள் எதுவும் கிடையாது. சரி, இதுதான் உங்களுடைய சூழ்நிலை. இப்போதைக்கு அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு 6-7 லட்ச ரூபா வரைக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்காங்க. அவர் முடியாது சொல்லணும். அப்பாவுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு வந்து 78 வயசு ஆகுது. அவங்க விவசாயம் தான் பார்த்துருக்காங்க. சரி, இப்போ இவருடைய நல்ல மனசுக்கு இவரை பார்த்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை துணை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெருமாள். சரிண்ணா, இவர் இப்போ தான் வந்திருக்காரு, நம்ம தான் ஐடியெல்லாம் போடணும். அதனால சின்ன பெருமாள் தானே? சின்ன பெருமாள் அப்படிங்கிறத வரணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன பெருமாளுடைய கான்டாக்ட் நம்பர்னு என்கிட்ட கேளுங்க. நம்பர் தரேன், நீங்களே பேசி முடிச்சு சந்தோஷமாக வாழலாம். நம்ம யார்ட்டையும் கமிஷனோ ஏதோ நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒரு நல்ல வணக்கம்.